ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த சுராஜ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறுவர்கள் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி அவரை திருத்தணி ரயில் நிலையம் அருகேயுள்ள காலி இடத்திற்கு அழைத்துச் சென்று கொடூரமாக வெட்டியது மட்டுமின்றி அதனை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நம்ம தமிழ்நாட்டுல என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஒரு 18 வயசு கீழே உள்ள 4 பசங்க கஞ்சா போதையில லோக்கல் ட்ரெயின்ல பட்டாக்கத்திய காமிச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அப்போ அதே கம்பார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபருக்கிட்டையும் போயிட்டு கத்திய காமிச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இத பார்த்து அவரு இது மாதிரி கத்தியெல்லாம் காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை சொல்லியிருக்காரு. எங்க கிட்டே நீ திமிரா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க ட்ரெயின் கரெக்டா திருத்தணி வந்திருக்கு. ட்ரெயின் திருத்தணி வந்தவனே அவர் இழுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ரயில்வே குடியிருப்பாண்ட கூப்பிட்டுட்டு போயிட்டு இவனுங்க வச்சிருந்த கத்தியாலேயே சரமாரியா தாக்கியிருக்கானுங்க. 20 இடத்துல வெட்டு விழுந்திருக்கு. இப்ப அவரு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா தான் இருக்காரு. இந்த பசங்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. இப்ப இருக்க ஸ்கூல் பசங்களாம் ஏதாச்சும் ஒரு போதையில அடிக்ட் ஆயிட்டு தான் இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பசங்க கையில எல்லாம் இது மாதிரி கஞ்சா பொட்டலாம் கிடைக்குது. அது யாரு சின்ன பசங்கள்ட்ட குடுக்கறாங்க, யார் அதை விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதை ஆராயவே மாட்டாங்க. அதனாலதான் சின்ன சின்ன பசங்க கையில எல்லாம் இப்போ இது மாதிரி கஞ்சா பொட்டல கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப இருக்க பசங்களாம் சிகரெட் அடிச்சா கெத்து, சரக்கு அடிச்சா கெத்து, கூலி போட்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கடைசியில அந்த போதைக்கே அடிக்ட் ஆயிடுறாங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க யாராச்சும் போதைக்கு அடிக்ட் ஆயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்றீங்க. அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.